இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டூ வீலரில் வந்த பெண் காவலர். நொடியில் பழுதான சரக்கு ஆட்டோ. பின்னால் காத்திருந்த ராட்சத யமன். இருட்டு சாலையில் நடந்தது என்ன? நடுங்க வைக்கும் வேலூர் சம்பவம். வேலூர் மாவட்டம் அகரம் பகுதியைச் சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி. இவரது மனைவி பரிமளா. 42 வயதான இவர் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வந்தார். இந்த குடும்பம் தங்களுடைய பிள்ளைகளுடன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி அன்று தலைமை காவலர் பரிமளா நாடாளுமன்ற தேர்தல் பணிக்காக திருப்பத்தூர் மாவட்ட ஆயுதப்படையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதன் பிறகு அங்கு நடைபெற்ற பயிற்சி முகாமை முடித்துக்கொண்டு இரவு நேரத்தில் திருப்பத்தூரில் இருந்து மாதனூருக்கு பேருந்தில் வந்து இறங்கியுள்ளார். இதையடுத்து அங்கு காத்து கொண்டு இருந்த கணவர் தட்சிணாமூர்த்தியுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பி கொண்டு இருந்தார். அப்போது இவர்கள் மாதனூர் ஒடுகத்தூர் சாலையில் வந்து கொண்டு இருந்தபோது தாகூர் பள்ளிக்கு அருகில் ஆட்டோ ஒன்று குறுக்கே வந்துள்ளது. அப்போது இதனால் பதட்டமடைந்த தட்சிணாமூர்த்தி விபத்தை தடுப்பதற்காக சட்டென்று பிரேக் அடித்துள்ளார். அப்போது பின்னால் உட்கார்ந்திருந்த பெண் தலைமை காவலர் பரிமளா திடீரென நிலை தடுமாறி சாலையின் நடுவே விழுந்துள்ளார். இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் இவர்களுக்கு பின்னால் ஒடுகத்தூரில் இருந்து மாதனூர் நோக்கி வந்து கொண்டிருந்த கனரக லாரி சாலையில் விழுந்த தலைமை காவலர் பரிமளா மீது ஏறி இறங்கியது. இந்த கோர விபத்தில் பரிமளாவின் தலை நசுங்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த தட்சிணாமூர்த்திக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர். இதையடுத்து இச்சம்பவம் குறித்து ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த பரிமளாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த விபத்தில் படுகாயமடைந்த தட்சிணாமூர்த்தியை மீட்டு அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து ஆம்பூர் கிராமிய போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் இந்த விபத்திற்கு முக்கிய காரணம் பக்கவாட்டில் இருந்த சரக்கு ஆட்டோவும் பின்னால் வந்த கனரக லாரியும் தான் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை கைது செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட லாரியை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பழுதான லோடு ஆட்டோவை சாலையோரம் நிறுத்தி விபத்து ஏற்பட காரணமாக இருந்த ஒர்க் ஷாப் உரிமையாளரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் லாரி விபத்தில் பெண் தலைமை காவலர் உயிரிழந்த விவகாரம் குறித்து நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு வந்து உயிரிழந்த தலைமை காவலர் பரிமளாவின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். தற்போது வாகன விபத்தில் பெண் காவலர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.